இன்னாருங்கடி இன்னாருங்க, எவ்வளவு இருந்தாலும் மரியாதையோட சொல்றேன் கேட்டுக்கங்க. என் வீட்டுல எடுத்த பொருளை இன்னைக்கு பொழுதுக்குள்ள திருப்பி வந்து தரல, அடுத்து நான் என்ன செய்வேன்னு தெரியாது. இந்த மாதிரி குழந்தையோட இன்னொரு முகத்தை பார்த்து ஆவீங்க பாத்துக்கோங்க. நாம எப்படி கேட்டாலும் அவ்வளவு வேணா திருப்ப வந்து தரவா போறலவ, நம்ம செய்ய வேண்டியது செய்யும், தானா வருவா எவ்வளவு இருந்தாலும். இன்னும் எண்ணி ஒரே வாரத்துல எவ எடுத்தாலும் அவ கை கால விலகமா போகும், இல்ல அவ குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். நான் ஒரு நெஞ்ச எடுத்தோம், என்ன ஒரு துணிச்ச, அடுத்த வீட்டுக்குள்ள திருடர் அளவனா அவ்வளவு எப்படிப்பட்ட பொம்பளையா இருந்திருப்பாளுவ. எனக்கு என்னவா வாசல் நின்று கத்துறதுல வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. அம்பிட்டு பேர் வீட்டு உள்ளாரையும் நுழைஞ்சு எவ எதை வச்சிருக்கான்னு எடுத்துட்டு வாடி. ஒரு ஆளா இருந்தது அவ்வளவு பொருளையும் தூக்கிட்டு போயிருக்க மாட்டேன். எப்படியும் கூட்டு சேர்ந்து கூட்டு கலவணத்துல தான் பண்ணிருக்காளுவ. ஆமா ஏத்த ஆமா, கட்ல மிக்ஸி கிரைண்டர், ஐயா ஐயா நான் அம்பிட்டு பொருளையும் ஆசாசியா வாங்கி வச்சனே, பார்த்து பார்த்து வாங்கி வச்சனே. பாவி சிரிக்குவ எப்படி எடுத்துக்கிட்டு போவா, நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். அவ்வளவா நல்லா இருப்பாளுவல, நாசமா போவ, விலகாம போவ. எவனை மட்டும் தெரிஞ்சதே அந்த நிமிஷமே அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்டி. ஜெயிலுக்கு போயிடுவேங்கிற. ஏன் ஜெயிலுக்கு போறியா? சொல்லுங்க, நீங்க என்ன நல்ல நாக்கு இறக்குறீங்க? ஆகாவளி நாக்கு, ஆகாவளி சிரிக்கியோட நாக்கு ஏத்த. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரிவ நிம்மதியா குடும்பம் பண்ண விட்டாளுவல பாரு. வாரத்துக்கு 4 நாள் இப்படியே வரைஞ்சு கட்டுக்கிட்டு நிக்கிறாளுவ. இதெல்லாம் ஒரு பொழப்பு, மானுகிட்ட பொழப்பு. நானும் தான் என் வீட்டுல மாமியா வச்சு படைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமா நடக்குது நம்ம உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, இடம் இல்லையா, தோட்டம் இல்லையா, இல்ல துறவு இல்லையா? என் வீட்டு வாசல்ல நின்று சத்தம் போடணுமா என்ன? ஒரு முறை 2 முறைனா பரவாயில்ல, ஒவ்வொரு முறைக்கும் என் வாசல்ல வந்து நின்னுகிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க விருப்பத்துக்கு பேசுனீங்கன்னா நீங்க யார பேசுறீங்கன்னு நினைப்பேன், இல்ல எவரதான் பேசுறீங்கன்னு நினைப்பேன். ஏய், நாங்க உன்னைய மாதிரி வேணுமனே வம்பிழுக்க வந்து நின்னு பேசலடியே. என் வீட்டுல உள்ள பொருளை களவாண்டு சிறுக்கியதான் நான் கேக்குறேன். எந்த சிறுக்கி எடுத்தாலும் அவளைதான் இங்க கேக்குறோம். குத்தமலை நெஞ்சதுல குரல் இருக்கும். இந்த நெஞ்சில இங்க குத்தமும் இல்ல கொடையும் இல்ல. என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கேட்டீங்களா, அது எனக்குதான். தாருங்க, என் வாசல் நின்னுக்கிட்டே மரியாதை இல்லாத பேசுற வேலையெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சீ, ஒரு முறை ஒரு வாசலுக்கு போக கூடாதுன்னு சொன்னா வெக்கமான சூடு சரண வர்றது கிடையாது. வசந்தி, சும்மா தேவையில்லாத பேசாத வசந்தி. வீடு பூத்து பொருளை எவ்வளவு களவான் இருக்கா. அம்மா எதுவும் தெரியாம வந்து பேசிக்கிட்டு நிக்காத. இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உனக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஒன்னும் பொறுப்பு இல்லாம எவ்வளவு மாதிரியும் வீட்டை திறந்து போட்டுட்டு வாசல்ல வந்து நின்னு வெட்டி நான் பேச மாட்டேன். என்ன அப்படி உன் வீட்டுல காணாம போயிருக்க போகுது? 2 ஓட்ட செடியும் ஒரு உடஞ்ச குடமும் காணலையே என்ன? அது பெரிய பஞ்சாயத்துல வந்து நின்னு ஏன் வாசல்ல கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க? கட்ட நீங்க அப்படி அந்த பக்கம் போய் இங்கேயும் கட்டிக்கிட்டு கிடங்க. பொருள் வச்சாமல பொருள். இந்த ஊர்ல இந்த தெருவுல என்னோட விலையான பொருள் எவ வச்சிருக்கா? அவளும் 2 குண்டை ஆக்கி தின்னவும் 4 தட்டு திங்கவும் வச்சிருக்காளுவே. எங்கேயும் ஈயம்பத்திலிக்கு போட்டுப்புட்டு அவ எடுத்தா இவ எடுத்தானே அநியாயமா என்னைய வச்சு பேசாதீங்க. நாங்க எதுக்கு உன்னைய வச்சு பேச போறோம்? எவ எடுத்தாலும் அவளதான் கேக்குறோம். வசந்தி, இந்த தெருவுல நின்றுதான் பேச முடியும். என் வீட்டுக்குள்ளாரே இருந்து கத்திக்கிட்டு கிடந்தா எவளுக்கு கேட்கும்? வாசல்ல வீட கட்டிக்கிட்டு இருந்தா உன் வாசல்ல தான் பேச முடியும். என் வீடு இந்த பக்கம் இருக்கு, என் வீடு அந்த பக்கம் இருக்கு. வேற எங்க நின்று பேசுறதா? நானே தோட்டத்து பக்கத்துல நின்று பேச முடியும்? எங்கேயாச்சும் நின்று பேசு. இந்த உள்ளார நான் தூங்கணும், என் காதுல எதுவும் விழக்கூடாது. தெருவுல உனக்கு ஆகாதவ எவளுமே கிடையாது. நான் ஒரு ஆளு மட்டும்தான். நீ எப்ப பாரு வாரத்துக்கு 4 அதை காணும் இதை காணும், அது இல்ல இது இல்லன்னு குறிச்சு பேசுறது என்னையதான். இப்படி எல்லாம் அநியாயமா ஒருத்திய பேசிட்டு எங்க இருந்து நீங்களும் நல்லா இருக்க போறீங்களோ? ஏய், அநியாயமா நாங்க பேசல, நீதான் முன்னாடி அநியாயமா எங்ககிட்ட வச்சுக்கிட்ட. நானும் சரி உனக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா போயிட்டேன். நானே இப்ப என் பொருள் எல்லாம் பண்டத்தெல்லாம் பறி கொடுத்து வயிற்றுல நிக்கிறேன். நீ தேவையில்லாத வம்பு இழுக்காத. உன் மேல குறை இல்லன்னு நீ சொல்லிட்டல, பொத்திக்கிட்டு போ உள்ள. என்ன பொத்திக்கிட்டு போயா? என்னத்துக்கு என்னைய பொத்திக்கிட்டு போங்கிற? என்னைய சொல்ல நீ யாரு? நீ பொத்திட்டு போன்னு சொல்ல நீ யாரு? நீ யாருன்னு கேக்குறேன். யாருடி சொல்லுடி, நீ யாரு? என் அக்காவா, தங்கச்சியா, கூட பிறந்தவளா, உறவா, இல்ல அவளா இவளா? பொத்துக்கிட்டு போயாமா? பொத்துக்கிட்டு உனக்கு வாய் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நீ பேசுற மாதிரி எனக்கு பேச தெரியும். சும்மா மல்மல்மல்ல மேல ஏறிக்கிட்டு வராதமா. ஏத்த வாங்குனீங்க, எவகிட்டையும் எதுவும் கேட்க வேணாம். சாயங்காலம் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை காவ கொடுத்துட்டு சூளத்துல 4 எலுமிச்சம்பழத்தை சொருவிட்டு உன முட்டையை வாங்கி மந்திரம் பண்ணி வச்சா போதும். பேசுற வாயெல்லாம் எப்படி கோணிக்கிட்டு போகுதுன்னு தெரியும். ஆமாடி, திருட்டுச்சிருக்கு என்ன 4 வீடு தள்ளி இருந்து வர போறல, இல்ல 4 தெருவுக்கு அங்க இருந்து வந்து எடுக்க போறல? அக்கம் பக்கத்துலதான் எந்த சிரிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு வீராப்பா பேசிக்கிட்டு நிக்கிறாளுவ. அவ்வளவுல நான் என்ன பண்றேன்னு பாரு. இன்னைக்கு பொழுதுக்குள்ள கை கால விளங்காம பண்ணல, என் பேரு மறிகொண்டு கிடையாது. இந்த தெருவுல உள்ள அவ்வளவு பேரும் யாரு என்ன எவ எப்படின்னு எனக்கு தெரிய முடியே. அவள திருட்டு சிரிக்கிக்கு பிறந்த திருட்டு சிரிக்கிதான் இந்த ஈன வேலையெல்லாம் தைரியமா செய்வா, வேற எவளும் செய்ய மாட்டா. மறிகொழுந்த, நீ பேசுறதெல்லாம் என் அப்படி ஆத்தாயும் குறி வச்சு பேசுற மாதிரி பேசுற. என்ன பெரியவங்களை மரியாதை பேசுற? அந்த மாதிரி மட்டும் மரியாதையா பேசு. ஏன் முன்னாடியே என் மாமியார பேசுறியா? ஆமா, அந்த கழுவி பேசுறதுக்குலாம் அப்புறம் இப்படிதான் பேசுவாங்க, வேற எப்படி பேசுவாங்க? ஊருக்குள்ள பணத்தை வாங்கிக்கிட்டு ஓடி போனது யாரு? ஏன் அப்பா அத்தை தானே. அப்ப அந்த கிழவி திருச்சிருக்கி மாவான்னு யாரு சொல்லுது? என்னைய தானே சொல்லுது. எல்லார பத்தியும் எனக்கு தெரியும்னு யாரு சொல்லுது? என்னைய தானே சொல்லுது. அப்ப உன் வீடு பூந்து நான் வந்து பொருள் எடுத்துக்கிட்டேனே. என்னைக்கு உங்களை நான் ஒதுக்கி வச்சனே அன்னையில இருந்து இந்த நாள் வரையும் உங்க மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறபடி சோத்துல உப்பு படுத்திங்கிறபடி சோத்துல கடை சிரிக்குவ மாதிரி வெக்கமான சூடு சொன்ன இல்லாம நிப்பாட்டு.
சும்மா வாத்தி அழுதுகிட்டே போவாத. நீ தான் எடுக்கல கொள்ளலன்னு சொல்லிட்டல, நாங்களும் பேசாம போறோம். இருக்கிற சண்டையை வேறையா மாத்திடாத. பாத்த நேரா கோயிலுக்கு நடத்த. இன்னைக்கு இந்த விஷயத்தை சும்மாவே விடக்கூடாது, விடவே கூடாது. கோயிலுக்கு போறவள ஐயே, நாம வேற 4 தட்டு 3 குண்டா 5 டம்ளர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவ வீட்ல இருந்து முட்டை மந்திரம் வச்சானா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிடும். என்ன செய்ய இப்ப? பேசாம தங்கத்தை மாட்டி விட்டுலாமா? 2 3 ஓட்ட உடச்சு தட்டு எடுத்ததுக்கா மாமியாரும் மருமனும் சேர்ந்துக்கிட்டு இந்த குதி குதிக்கிறாளவ. ஏன் நாலு சாச்சிக்கார காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்கார காலில் விழுவது தாண்டி நல்லது. சம தங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாலும் சொல்லிடலாமா? ராசாத்தி ஒரு நிமிஷம். ஆமா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க நாடகம் நடிக்கிறீங்களா இல்ல எதுவும் தெரியாம நடிக்கிறீங்களா? யார் என்ன நாடகம் நடிக்கிறது? யார் நடிக்கிறது நாடகம்? இப்ப என் வீட்டுல பொருளை காணும்னு சொல்றது நாங்க நடிக்கிறோமா? சொன்ன மாதிரி ஓட்ட உடச்ச தட்டோ இல்ல குண்டா சட்டியோ காணாம போயிருந்தா என் மனசு ஆதி இருக்கும். வீட்டுல வச்சிருந்த பணத்தை காணும். என்னடி சொல்ற? பணத்தை காணுமா? இவ்வளவு நேரம் இதை நீ சொல்லவே இல்ல. அதை சொல்லிருந்தா சொன்ன நிமிஷத்துக்கே உங்களுக்கு நெஞ்சோடி வந்திருக்கும். அப்புறம் அதை யார் பாக்குறது? அதை பாத்துக்கிட்டு நாக்கிறதா என் பொருளை யார் கண்டுபிடிக்கிறது? அதான் சொல்லல. ஐயோ ஐயோ ஐயோ, பணம் போச்சு. எட்டு எம்மாண்டி வச்சிருந்த 500 1000 ஐயோ ஐயோ, இப்படி ஒரு விளங்காத தத்தியா இருக்கேடி. 2 நாள் தானே அந்த வீட்டுல இல்லையே கடவுளே. அதுக்கு போய் இப்படியா இருக்கிற பண்ட போய் பொருள் போய் பாத்திரம் போய். ஏன் பணம் மட்டும் காணுமா இல்ல நகைக்கு எதுவும் காணுமாடி? சொல்லுடி. ஹீரோல வச்சிருந்த பணத்தை மட்டும் காணும். எம்பிட்டு ரூபாடி இருந்துச்சு? அத சொன்னா உங்க ஜோலி முடிஞ்சிடும், பரவாயில்லையே. என்னது பணத்தை காணுமா? ஐயோ போச்சுடா மோசம். எவ்வளோடி காணும்? எவ்வளவு ரூபா காணும்? 2,50,000. அத்தை 2,50,000? ஏய் அம்மா, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணத்தை இப்படி விட்டுட்டு நிக்கிறியே பாவி. ஏண்டி இதுக்குதான் என்னை வெளியே போன துரத்துனியா? ஐயோ என் பிள்ளை பாவத்தே. காண போனது ஒண்ணு உங்க பிள்ளையோட பணம் இல்ல, ஏன் அப்ப என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க சொன்ன பணம். அதனால ரொம்ப நீங்க ஒண்ணும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடிக்காதீங்க. உன் அப்பா கொடுத்த பணமா இருந்தாலும் என் பிள்ளை சம்பாதிச்ச பணமா இருந்தாலும் 2,50,000 காண முடி. ஐயோ அமைதியா இருக்கேல? முழுக்க பரப்பிட்டு இருக்காதிவ, அப்புறம் எடுத்த உசாராயிடுவ. அதுல எடுத்தவ யாருன்னு மட்டும் கையும் கழுவுமா மாட்டட்டும். அதுக்கு பரவ அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. எதுக்கு என்னைய கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல, இந்த பண்டம் பொருள் எல்லாம் காணும்னு சொன்னல, அதான் எது காணும்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன். அப்புறம் நீயே தான் பணத்தை காணும்னு சொல்லிட்டியா? அதான் வேற ஒண்ணும் இல்ல. சத்தியமா சொல்றேன், சத்தியமா இங்கேயே முந்தானியை விரிச்சு போட்டு தாண்டேன் நானு. உன் வீட்டு வாச படியே மிடிக்கல. உன் வீட்டு வாச படியை கூட நான் மிதிச்சது கிடையாது. என்ன என் பிள்ளைய மேல சத்தியம் பண்ணிட்டுமா? வேணாம், நீங்க கொஞ்சம் பார்த்து உசாரா இருந்துக்க. அப்படி எவ்வளவு எதையும் எடுத்த மாதிரி தெரிஞ்சதுன்னா செத்த சொல்லுதா. ஆனா போனது என் வீட்டு பொருள், எதுவும் என் மேல உள்ள கோபத்துல அதை சொல்லாம மறைச்சிடாத. நான் சொல்லுவேன், ஆனா எப்படி சொல்றது? என்னடி யார்டி பணத்தை எடுத்தது? சொல்லுடி. பணத்தை யார் எடுத்தாக என்னெல்லாம் எனக்கு தெரியாது. கடைசியா இன்னைக்கு உன் வீட்டுல இருந்து நான் உன் நாத்தனாக்காரி வெளியே வர்றதுதான் பார்த்தேன். அவதான் பைய என்னத்தையோ அள்ளி எடுத்துக்கொண்டு போனான். ஏடி என்ன சொன்ன? அதை பத்தி என்ன வார்த்தை சொன்ன? திருட்டுச்சிருக்கி என் பிள்ளை திருட்டுச்சிருக்கியா? அத்தை சொத்தானுக்கிட்டே உன் பிள்ளை போனதை பார்த்துதான் சொன்னேன். நான் உன வேணும்னே உன் பிள்ளை மேல பழி போடல. மீண்டும் என் பிள்ளைய சொல்ற பத்தியா? என்ன பண்றேன்னு பாருடி, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. விடுங்க, அவளை முழுசா சொல்லட்டும். முழுசா என்னடி அவன் சொல்ல போறா? முழுசா என்ன சொல்ல போறா? ஏன் நான் உண்மையை தானே சொல்றேன். ஒருவேளை உன் மவளை நீதான் திருட அனுப்பினியே என்னவோ எனக்கா தெரியும். ஐயோ ஆண்டவா. ஏய் இன்னைக்கு விளக்கமத்த கொண்டு உன்னை வெளுன்னு விளக்கறல இல்லையான்னு பாருடி. இனிமே என் குடும்பத்து கதையை பேசுற, இனிமே என் குடும்பத்து கதையை நீ இழுத்த விளக்கமத்துல சார் எடுத்துடி. விடுங்க அவளை. அப்ப நீ இவ சொல்றத நம்புறியா? பிள்ளைதான் எல்லாத்தையும் வாரி சுட்டு எடுத்துக்கிட்டு திருடிட்டு போனான்னு நீ சொல்றியா? அவளை அடிக்கிறத நிப்பாட்டுங்க. எதுவா இருந்தாலும் வாய் வார்த்தையோட வச்சுக்கலாம். ஆனா குடும்ப பிரச்சனை எதுவும் வந்துட போதியத்த. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இவ எப்படி என் மவளை சொல்லலாம்? ஏதோ நம்ம குடும்பத்துல வில்லங்கத்தை இழுக்கத இந்த சிறுக்கி அப்படி சொல்றா. இருக்கட்டும் ஏத்த, அவளை விடுங்க. மயம் பார்த்தா அப்ப என்ன நடக்கும்னு தெரியும்ல. விடுங்கங்கறல. மாட்டேன்டி, விட மாட்டேன். விளக்கமத்தை இப்படி கொடுங்க, கொடுத்துட்டு வாயில பேசுங்க. ஏவி என்ன கேட்டா குத்தமல நெஞ்சு குறுகுறுக்குதுங்கறியா? மவளை பத்தி நான் சொல்லிட்டேனதோ இங்க நீ போட்டு இந்த அடி அடிக்கிறியா? அப்ப யார் நெஞ்சு குறுகுறுக்குதே? சரடி குத்துது கொடையுது. அப்ப நீ சொல்லி கொடுத்தது உன் மவ வந்தாளா? எடி பாத்தியா அவ என்ன பேசுறான்னு பாத்தியா? அவளை அடிக்க வேணான்னு தடுக்கறியா? ஏத்த விடுங்க. ஏய் வாய மூடாடி. என்னடி நீ அவளை வாய மூடுங்கற? அவ வாயிலே ஒரு குத்து விடுறத விட்டுட்டு வாய மூடுன்னு சொல்ற? நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டியா? அந்த சிரிக்கி என் மவளை தப்பா பேசுறா, நீ அவளுக்கு ஒத்து ஊதுறியா? எத்த கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கங்க ஏத்த. 4 பேர் பார்த்தாலே நம்ம குடும்பம் என்ன ஆகும்? ஐயோ கடவுளே, குடும்பம் என்னடி குடும்பம்? அதான் மான மரியாதையில கப்பலை ஏத்தியாச்சே. எங்க இருந்து குடும்பம் இருக்கு? நீ நான் செத்தா கூட இந்த சிரிக்கி என் வாச படிய மிதிக்க கூடாது. அத்தை மாமன்னு சொல்லி எந்த உறவு கொண்டாட இவ வந்தா இவ கால 2 வெட்டி எடுத்துருவேன். ஏன் அவளை பத்தி திருட்டு சிரிக்குன்னு திருட்டு பட்டம் கட்டுறா? வாத்தி அள்ளி வீசாதி ஏத்த. வாய் முடி. என் மவ என்ன வசதியா இருக்கா? அவ புரிச்ச என்னவா சந்தோஷமா அவளை பாத்துக்கிறாரு. இந்த நிமிஷம் அவ கேட்டா உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு. நேரத்துல என் மவ கஷ்டப்பட்டுக்கிட்டு தாண்டி கிடந்தா.
இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவ நல்லா இருக்கையில அவளை போய் திருட்டு பட்டம் கட்டால இவளுக்கு என்ன சொல்லலாம்? அப்ப இவளுக்கு என்ன நம்ம அண்ணனுக்கு இவள் எல்லாரும் சேர்ந்து கொலகார பட்டம் கட்டிட்டாளவ. அவ மவ மட்டும் நல்லவ நடிச்சுக்கிட்டு கிடக்குறாளே. அவளை இந்த மாதிரி திருட்டு பட்டம் கட்டலாம்னு என்னமா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவளை உடனே விளக்கமாறு பிஞ்சு போற அளவுக்கு அவளை அடிச்சதாண்டி யாத்திரை அடங்கும். வாடி நீ ஏன் பாத்துக்கலாம். வாடி பொடி நீ பொடி கூட முதல்ல அடிச்சு தவிர கொஞ்சம் கூட உங்களுக்கு புத்தியே இல்ல. எல்லாம் மயங்கி போயிடுச்சு. கொடுங்க என்கிட்ட. அடி அவளுக்காக என்னைய விளக்கமாத்தால அடிக்க வரிய? நல்லா இருக்கா இது? கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஒரு மாமியார விளக்கமாத்தால அடிக்க வரிய? பாவி சாண்டாளி, நான் எங்க அடிக்க வந்த உங்களை? எத்த புடுங்க இல்ல நீங்களா கல்லு தடிக்க கீழே விழுந்துட்டிய? தம்பி அநியாயமா பேசுறிய? ஐயோ கடவுளே, ஆனா உனக்கு கூட அடுக்காது. நான் உங்களை விளக்கமாத்தால அடிக்க வந்தனா? கையை கீழே இறக்குறியா? இப்ப கேப்பு கிடைக்க இவ்வளவு அடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு நிக்கிறியா? அடியாத்தா என்ன இது ரொம்ப பச்சி? ஐயோ கடவுளே, பாத்துக்கங்க எல்லாரும் பாருங்க. நல்லா இவளுக்கு சப்போட்டு பேச வந்ததுக்கு என்ன விளக்கமாத்தாலே அடிக்கிறாளே. தேவையில்லாத சண்டை வேற பக்கம் திருப்பாதிய. இல்லடி இல்ல, அவ என் மவளை சொன்னதும் நீ அவ பக்கம் சேர்ந்துக்கிட்டு என்னையே அடிக்க வரல. உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. என் மவங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாருடி. ஏய் எல்லாம் உன்னாலதான். உங்க எழுதுத நெசமா நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். எந்த கோயில வேணாலும் அடிச்சு சத்தியம் பண்ற. என்ன பதில் சொல்றிய? ஏண்டி அவ என்னவோ நல்லவ மாதிரி அவ பேசுறதெல்லாம் நல்லதுக்குன்ற மாதிரி நீ நம்பிக்கிட்டு நிக்கிறிய. எதுவா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நேரா உங்க மாவளை போய் கேட்டு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். சும்மா தேவையில்லாம அழுது நடிச்சு ஊரை கூட்டாதிய. அழுது நடிச்சு ஊரை கூட்டனா? சொல்லுவமா சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன். ஏன்னா நீ தூக்கி எந்தின விளக்க மாதிரி என் மேல சரியா அடிபிடிக்கல. அதனால நீ இப்படியும் பேசுவ இன்னமும் பேசுவ. எத்த மீண்டும் அப்படி சொல்லாதீங்க எத்த. நான் அப்படி நினைச்சதே கிடையாது. எத்த என்னது நீங்க? அப்ப நீ ஒரு வார்த்தை என் மவளை அவ பேசுனதும் யாண்டி என் நாத்தனார் அந்த மாதிரி பேசுறேன்னு கேட்டியாடி? சொல்லு, கேட்டியா? எத்த அவளை நான் என்னன்னு கேக்குறது? கேக்குறத விட தங்கத்தை கூட்டியாது நேரே கேட்கலாம். அப்பதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அப்ப நீ என் மவளை கூட்டியாந்து அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப இங்க என்னை விளக்கமாத்தால அடிச்சு அசிங்கப்படுத்தின மாதிரி என் மவளையும் அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. எத்த மீண்டும் என்னைய அப்படி சொல்லாதிய. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ அடிச்சது தானே சொல்றேன். ஏடி ஏன் வசந்தி, நீ இப்ப உன் கண்ணால பாத்தியா இல்லையா? இவ என்னை விளக்கமாத்தால அடிச்சது நீ பாத்தியா இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றது? கிழை பக்கம் பேசுறதா இல்ல இவ பக்கம் பேசுறதா? என்னைக்கும் கிழை பக்கம் பேசுறதா நமக்கு நல்லது. உள்ளடி இவ இப்ப உன்னை என்ன அடிக்கையில தடுக்க வந்த மாதிரி தடுத்து என்னை அடிச்சத நீ பாத்தியா இல்லையா? பார்த்தேன். கேட்டுக்கடி, நல்லா கேட்டுக்க. என்னைய விளக்கமாத்தால அடிச்சிட்டல. எம்மா அவங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ராசு வாயா பாரியா, நடக்கிற அநியாயத்தை பாரு. உன் பொண்டாட்டி செஞ்ச காரியத்தை பாரியா. உன் பொண்டாட்டி என்னைய விளக்கமாத்தால அடிச்சுட்டா. என்னம்மா சொல்ற? இவரு எல்லாத்துக்கும் மேல என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கிறது கிடையாது. உடனே ஐயோ எம்மானு ஆத்தா பிடிச்சுக்கிட்டது. கீழே தள்ளி விளக்கமாத்தால கொண்டு அடிச்சுட்டாயா.